நீங்க எல்லா பேட்டிலையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்கவுங்க லாபத்துக்கு தான் அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இப்போ டிடிவி ஓபிஎஸ் என்ன கேட்குறாங்களோ பாஜக கொடுத்துட்டா வந்துட்டு போறாங்க தானே. அவங்க கேட்கறத பாஜக செஞ்சு கொடுக்கும் தானே. இப்போ ஓபிஎஸ் ஒரு டிமாண்ட் வைக்கிறாருனாலும் டிடிவி ஒரு டிமாண்ட் வைக்கிறனாலும் அது பண்ணி கொடுக்கறது தானே பாஜக. குறைஞ்சபட்சம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்துருக்கலாம். சசிகலாவுக்கு ஆல்ரெடி பார்க்காமலே விட்டுட்டாங்களங்க. டெல்லி சோர்ஸ்ல வச்சுதாங்க நான் சொல்றேன். இதுதான் அன்னைக்கு சுப்பிரமணிய சாமியையும் இல்ல கணேசன்ஜியையும் மதிப்புக்குரிய மோடியே பிஎம்ஆ சொன்ன குருமூர்த்தியும் மீறி நான் 2021 ஜெயித்தேன்னா இது தமிழ் மண்ணில் திராவிடன்னு சொல்லவனும் வயிறு எறிகிறான். எல்லா பிராமணர்கள் தேசபக்தியும் தேவபக்தி உள்ள பிராமணர்கள் சசிகலாவை நீதாயா தடுத்து நிறுத்தணும்னு பாராட்டுறான். ஒரு சில வியாபார பிராமணர்களும் வயிறு எறிகிறான். ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் நம்ம தெரிஞ்சதுனால தான் அதை சொல்றோம். இப்போ ஏன் மோடி சந்திக்கல? ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் மோடி ஏன் சந்திக்கல? எடப்பாடி சொல்லியா சந்திக்காம இருந்தாரு? அப்படி எடப்பாடி சொல்லாம சந்திக்காம இருந்தா இப்ப எடப்பாடி சீட்டு தராம கலத்தி விட்டுட்டா அண்ணாமலையை சிஎம்ஆ சொல்லி இந்துத்துவா முன்னெடுத்துட்டு போலாங்கிற ஒரு பிளான் பியும் இருக்குது. அதனால திருப்பரங்குன்ற விஷயத்துல பூர்ணச்சந்திரன் இந்துத்துக்காக தியாகம் பண்ண என் சகோதரன் இந்துத்துவாக்காக தியாகம் பண்ணான் பூர்ணச்சந்திரன். அவனை முன்னிறுத்தி போலாங்கிற எண்ண ஓட்டம் அண்ணாமலை சிஎம் பண்ணு அந்த திருப்பரங்குன்றம் இந்துத்துவா முன்னிறுத்தி போகக்கூடிய ஒரு ஆப்ஷனே இன்னைக்கு எடுக்கிறாங்க. அதனாலதான் திருப்பரங்குன்றம் மேட்டருக்கு தமிழிசையா பேட்டி கொடுக்க சொன்னாங்க. தமிழிசையா சொன்னாங்க, ஹெச்ராஜாவையா சொன்னாங்க, நயனாரியா சொன்னாங்க. அண்ணாமலை நீங்க பேட்டி கொடுங்க, முன்னாள் தலைவர் தமிழிசை பக்கத்துல உட்காரட்டுன்னு சொன்னாங்க.